கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் தரணிதரன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். பெரியப்பா ஜெயபால், பெரியம்மா குமுதா 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். என்னுடைய சகல பையன். சரி. நல்ல பொண்ணு, நல்ல குணவதியாகவும் நல்ல படித்த பொண்ணாகவும் இருந்தால். சரி, ரைட் சார். சொல்லுங்கம்மா. பையன் நல்ல பொறுமையான பையன் சார். சரி. அவங்க அப்பா கிடையாது. சரி. அவங்க அம்மா இருக்காங்க. அம்மாவும் பையனும் தான். பையனை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் சார். சரி, ரைட், ஓகே. தரணிதரன் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேங்கய்யா. நான் இப்போ வந்து கும்பகோணம் கோர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. எனக்கு நல்லா படித்த அம்மாவை அனுசரித்து போகிற மாதிரி நல்ல பொண்ணாக படித்த பொண்ணாக வேலைக்கு போகிற பொண்ணாக. ஓகே. படித்து வேலைக்கு போகக்கூடிய நல்ல பெண் மனைவியாக கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு வாழ்த்துறேன். சிறந்த மருமகள் இந்த குடும்பத்துக்கு வருவாங்க. உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நமக்கு என்னென்னு இருக்கிறாங்க உறவுக்காரங்க, அது மாதிரி இல்லாத என் வீடு நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறை எடுத்து வந்தீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆர் தரணிதரன், வயது 28, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர், கும்பகோணம் நீதிமன்றத்தில் பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். தரணிதரன் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 10370777. மேலும் விவரங்களுக்கு 04424341400. பூத்திஸில் சாமுத்திரிகா பட்டு, சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஜெயஸ்ரீ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 934398. பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் பிஸ்னஸ் அனலிஸ்டாக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து ஐடி அல்லது பேங்கிங்கில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஜெயஸ்ரீயின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் யாழினி ராஜா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா ராஜா, அம்மா சித்ரா தேவி 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார். நாங்கள் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தோம் சார். நான் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வேலை பார்த்துட்டு. சரி. எங்களுக்கு 2 குழந்தைங்க சார். சரி. ஒரு பையன் வந்து சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாப்புல. சரி. எங்கள் பாப்பா வந்து இப்போ திருச்சியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. சரி. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வரணும், எங்களோட ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கணும். கட்டாயமாக நடக்கும். அதுதான் சார். மருமகன் எப்படி வேணும்? அவள் ரொம்ப அன்பாக பழகுவா, எல்லாத்தையும் நல்லா கேரிங்காக இருப்பாள். சரி. அது மாதிரி அவளுக்கு நல்லா பார்த்துக்கிற மாதிரியான நல்ல கணவன் அவனுக்கு அமையணும்னு எதிர்பார்க்கணும் சார். யாழினிக்கு அன்பான கணவன் கிடைப்பாங்க. உங்களுக்கு ஒரு அமைதியான மாப்பிள்ளை வரணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். யாழினி ராஜா, வயது 24, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக திருச்சியில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியிலுள்ளவரனை எதிர்பார்க்கிறார். யாழினி பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 10359441. மேலும் விவரங்களுக்கு 04424341400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பொன்ராஜ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1053295. என் பேர் பொன்ராஜ். எல்எல்பி படிச்சுட்டு அட்வொகேட்டாக ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் 2021 எங்கள் அப்பா அம்மாலாம் வந்துட்டு விழுப்புரம் மாவட்டம் நேட்டிவ், சென்னையிலே செட்டில்டு. நானும் பார்ன் அண்ட் பாட்டம் சென்னை. என் கூட பிறந்தவங்க 2 அக்கா, எல்டர்ஸ் மேரிட். கூட இன்னொரு தம்பி பிறந்தது. அவர் வந்து ஃபுல் டைம் அட்வொகேட்டாக ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என் லைஃப் பார்ட்னர் வந்து படிச்சிருக்கணும், வேலைக்கு போகிறது தான் அவங்க விருப்பம். பொன்ராஜ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 23, அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் MA இங்கிலீஷ் முடித்தவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 25 வயது முதல் 29 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9361707484.
கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி மார்ச் 1-2 கோயம்புத்தூர் கொடிசியாவில். வரம் தேடும் அந்தந்த சமூகத்திற்கான குளோபல் கம்யூனிட்டி மீட். திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில். கல்யாண மாலை புகழ், பட்டிமன்றம், பேச்சரங்கம் என களை கட்டும் விழாக்கள். அனைவரும் வருக. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சாப்டரின் கோல்டன் ஜூப்ளி விழா கல்யாண மாலையின் 25வது ஆண்டு விழா. ஹியூஸ்டனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம். நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா? சென்ற வார தொடர்ச்சி. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமே அப்படின்னு பேச வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களுடைய கனவை தாங்க ஒரு ஆண் தன் முதுகில் சுமந்துட்டு போயிட்டுருக்கான். அவன் இளைஞனானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுடைய சகோதரி குடும்பத்தை காப்பாற்றணுன்ற ஒரு நிலைமை. அவன் தகப்பனானதுக்கப்புறம் அவனுடைய குடும்பத்துக்காகவே வாழணுன்ற ஒரு நிலைமை. இப்படி தன் காலம் ஃபுல்லாக மற்றவங்களுக்காகவே வாழற அற்ப பிராணி தாங்க ஆண்கள். ஆனால் பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி டேடிஸ் பாஸ் பேபியாக இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்ஸ் பாஸ் லேடி ஆகிடுவாங்க. இப்படி சின்ன வயசுலேருந்தே தனக்கே தெரியாமல் பொறுமையும் சகிப்புத்தன்மையோடு வாழற ஆண்கள் அவங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு அவன் எப்போ உணர்வான் தெரியுமா நடுவர் அவர்களே? அவன் கல்யாணத்துக்கு அப்புறம்தான். குறிப்பாக அவங்க பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடக்கிற சண்டைக்கு நடுவில் சிக்கி சின்ன பின்னம் ஆகிறான் பாருங்க. அப்போ தாங்க மாமியாரும் மருமகளும் ரசம் வைக்கிறதுக்கே சண்டை போடும்போது அவங்கள சமரசம் பண்ணி வச்சு அவனுக்கு பொறுமையாக சகிப்புத்தன்மையும் இன்னும் வந்துடுங்க. நடுவர் ஐயா, நீங்கள் ஆசிரியராக இருந்திருக்கீங்க. நான் பல ஆண்டுகளாக ஆசிரியர் வேலையை வாலண்டியராக பண்ணிகிட்ருக்கேங்க. நாமெல்லாம் ஸ்கூலில் தான் டெஸ்ட்டு வைப்போம். ஆனால் எங்களை மாதிரி ஆண்களுக்கு தினமும் டெஸ்ட்டுங்க ஐயா. என்ன சிலபஸ்ன்னு தெரியாது, சாய்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸு கிடைக்காது, ஒரு கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாத மாதிரி ஒரு கேள்வி வருங்க. என்னன்னு கேட்குறீங்களா? உனக்கு நான் முக்கியமா இல்லை உங்கள் அம்மா முக்கியமா, இப்பயே சொல்லு. இப்படி ஒரு கேள்வி கேட்டால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆணோ இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னான்னு வச்சிங்களேன், அவனோட நிலைமை மத்தளம் தாங்க. ஊரில் யார் யாருக்கோ எதுக்கோ நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. எங்கள் ஆண்களுக்கு பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் நோபல் பரிசு கொடுக்கணுன்னு இங்கே ஆழமாக பதிவு பண்ணிக்கிறாங்க ஐயா. பெண்களுக்கு எப்போ பொறுமையும் சகிப்புத்தன்மையோ போச்சோ அப்போத்திலேருந்து தாங்க இந்த தனி குடித்தனங்கள், முதியோர் இல்லங்கள்லாம் வர ஆரம்பிச்சுதுங்க. தான் பொண்ணு குடும்பத்தை பிரிச்சுட்டு தனி குடித்தனம் வந்தால் என் பொண்ணு என்ன மாதிரியே சமத்து அப்படின்னு பெருமைப்பட வேண்டியது. இதையே அவங்க மருமக பண்ணாங்கன்னா சாபம் விட வேண்டியது. பெண்கள் நடுநிலைமையாக இருக்கணுங்க. அவங்க நடுநிலைமையாக இருந்திருந்தா இன்றைக்கி இந்த தலைப்பை இங்கே பேசணுன்ற அவசியமே இருக்காதுங்க ஐயா. சரி, என் கதைக்கு வருவோம். நான்லாம் வீட்டில் பேசியே 23 வருஷம் ஆகுதுங்க ஐயா. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 23 வருஷத்துக்கே கவலைப்படுறியாப்பா? 45 வருஷமாக இருக்கேன் ஐயா. நான் கல்யாணம் ஆன நாள்லேருந்து நான் ஆண் வாயை திறந்தாலே ஆவன் நாள்லேருந்து அக்கு வரைக்கும் அவளே பேசி முடிச்சிடுறாங்க. நீங்களாவது திறக்கிறீங்க. இந்த பெண்கள்லாம் குடும்பத்துக்காக நான் இந்த விரதம் இருக்கிறேன் அந்த விரதம் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே, ஆண்களுக்காக ஒரே ஒரு விரதம் இருங்க. தினமும் கொஞ்ச நேரம் மௌன விரதம் இருங்க, அது போதும் எங்களுக்கு. சுமங்கலி விரதம் இருக்கிறீங்க, வரலட்சுமி விரதம் இருக்கிறீங்க. அதை விட மௌன விரதம் இருந்தால் கணவனுடைய ஆயுள் ரொம்ப நீண்டிக்கும். கரெக்டாக சொன்னீங்க ஐயா. நடுவர் ஐயா, ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இந்த கேள்வி என்ன கேட்கலாமா ஐயா? ஒரு பாட்டுக்கு ஆடனா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு ஆடனா அவ தாங்க வீட்டுக்காரி. 45 வருஷமாக அதை தான் நான் பார்த்துங்கிறேன்.
இங்கே இருக்கிற கணவன்மார்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சீக்ரெட் மந்திரம் சொல்லட்டுங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இல்லை, இவ்வளோ பேருக்கு மத்தியில் சீக்கிரட்டை சொல்லி அது ஒரு தினமும் ஓம்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட ஆம் ஆம்னு சொல்லி பாருங்க. உங்கள் ஒய்ஃபும் ஜாலி, உங்கள் லைஃபு ஜாலியோ ஜாலி. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமே. கலகலப்பாய் தொடர்கிறார் திருக்குமரன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ஐஸ்வர்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா சேகர், அம்மா பானுமதி 2 பேர் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். 3 பொண்ணுங்க ஐயா. சரி. 2 பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரிம்மா. இது 3வது பொண்ணு. சரி. பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க. அவங்க நல்லா குணவதியாக எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு. சரி. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு மகன் இல்லை, மகனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரைட், ஓகே. விஸ்வகர்மா, இந்து விஸ்வகர்மா. சரி. எங்கள் கம்யூனிட்டிலேயே இருந்தாங்க. ரைட், ஓகே. நல்லா படித்து வேலைக்கு போகக்கூடிய நல்லவர் ஐஸ்வர்யாவுக்கு உடனடியாக கணவராக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். உங்களுக்கு சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் ஐஸ்வர்யா, வயது 33, MA MPhil முடித்தவர், அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். ஐஸ்வர்யா பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 1036699. மேலும் விவரங்களுக்கு 04424341400. Experience the essence of regal splendor. Maharani Collection from NAC Jewelers. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் அக்ஷய் ரவி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. kalyanamali.comல இவரது பதிவு எண் 1040439. MBBS பண்ணியிருக்கிறாரு. MD ஜென்ரல் மெடிசன் பெங்களூரில் பண்ணிகிட்ருக்கிறாரு. மெடிசன் அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. டாக்டர் அக்ஷய் ரவி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஜெயப்பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 988894. ஹாய், என் பேர் ஜெயப்பிரியா. நான் கல்பாக்கம்லேருந்து வரேன். BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் MBA இன் HR முடிச்சிருக்கேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து என்னோடய பார்ட்னர் லவபிளாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். எனக்கு சிங்கிள் பேரண்ட், ஸோ எங்கள் ஃபேமிலியையும் அவங்க ஃபேமிலியாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி தான் எனக்கு வேணும். பார்ட்னரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஜெயப்பிரியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 31, அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் MS இன்டிகிரேட்டட் கோர்ஸ் மேலும் PhD முடித்தவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 32 வயது முதல் 35 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9345919514. கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று நவி மும்பை சான்படா கல்யாண மாலை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. தொடர்ந்து February 9 செங்கல்பட்டு கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து February 16 ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு ரோட்டரி கிளப் ஹாலில் நடைபெற உள்ளது. வந்து பதிவு செய்யுங்கள். உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. ஹியூஸ்டனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம். நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா தொடர்கிறது. ஆண்கள்லாம் இட்லி மாதிரிங்க ஐயா. எங்களை குழிக்குள்ளே தள்ளி விட்டா கூட பொறுமை சகிப்புத்தன்மையோட சும்மா கும்முன்னு மேலே வந்துடுவோங்க ஐயா. கல்யாண மாலை நிகழ்ச்சினால எவ்வளோ பேருக்கு கல்யாணம் நடந்திருக்குது. எங்கேயாவது எப்போவாவது கல்யாணத்தப்ப ஒரு பொண்ணு முதல்ல வந்திருக்காங்களா? நாம் தான் முதல்ல வருவோம். மாப்பிள்ளை வந்துட்டார், பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு CV சிங்காரிச்சு வருவாங்க. அப்பத்துலேருந்தே ஒவ்வொரு ஆணுக்கும் பொறுமையாக சகிப்புத்தன்மையாக தானாக வந்துடுதுங்க.
அதுவும் ஏன் நிலமை, அரை மணி நேரத்துலேருந்து இப்போல்லாம் 2 மணி நேரத்தை கடந்து எங்கேயோ போயிட்டுருக்குங்க ஐயா. அதுவும் இந்த கொலு சீசனில் ஐயோயோயோயோயோ என் பொண்டாட்டி கிளம்பி வர்றதுக்குள்ள என்னுடைய பொறுமை சகிப்புத்தன்மை உச்சத்துக்கே போய் கொரட்டை விட்டு தூங்கிடுவேன்னா பார்த்துக்குங்க. இல்லை, அந்த கொலு பொம்மையோடு நீங்களும் ஒரு வாரமாக உட்காந்துடலாம். இந்த பொண்ணுங்கள்லாம் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் மற்ற பொண்ணுங்கிட்ட என்னத்தை தான் பேசுகிறாங்கன்னே புரியலைங்க ஐயா. இதில் மல்டி டாஸ்கிங் வேறு. ஃபோனில் பேசிகிட்டே இருக்கும்போது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ஃபோட்டோ, வீடியோஸ் பார்த்து இதில் லைக் வேறு. எதனா ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னா கூட முடியாது, அவங்க ஃபோனு வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவங்களே ஒரு வழியாக ஃபோன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கேரகம் அந்த நேரத்தில் தான் நமக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் கால் வரும். உடனே ராமாயணத்தை ஆரம்பிப்பாங்க. நீ இப்போல்லாம் என் கூட பேசுகிறதே இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, எந்த நேரம் ஆஃபீஸ் ஒர்க்கு, எந்த நேரமும் ஃபோன் காலு, இப்படி இருந்தால் எப்படி அப்படின்வாங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. எப்படி அண்டார்டிகாவில் மனுஷனால் வாழ முடியாதோ, பொறுமை இல்லைன்னா பொண்டாட்டி கூட வாழவே முடியாதுங்க ஐயா. முன்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணும்போது லோக்கலோ இல்லை இந்தியாவிலையோ இது பண்ணும்போது பர்மிஷன் கேட்டு ஷாப்பிங் பண்ணுவாங்க. இப்போல்லாம் கிரெடிட் கார்டில் பெரிய பெரிய அமௌண்ட்டு, லட்சக்கணக்கில் பில்லு வரும்போது தான் தெரியுது. என்னம்மா வாங்கினியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் வாங்கினேன், என்ன இப்போ அப்படின்வாங்க. மற்றவங்களுக்கு தாங்க நான் வீட்டில் கிங்கு, ஆனால் எப்பவுமே அவங்க தாங்க வீட்டில் ரூலிங்கு. இந்த சம்மர் ஆனால் என்ன ஆசையாக அன்பாக ஃபோர்ஸிபிளாக இந்தியா கூப்பிட்டு போவாங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஷாப்பிங்குக்கு எக்ஸ்ட்ரா 2 சூட்கேஸ் வேணுன்றதுக்காக இந்தியாவுக்கு ட்ரிப்புக்கு போகிற ஒரே ஆள் இந்த உலகத்திலேயே நான் தாங்க ஐயா. எதிரணியில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது பெண்களிடமே அப்படின்னு பேச வந்திருக்கிற சகோதரிகள் கிட்டலாம் ஒரு சில கேள்விகள் கேட்கணுங்க ஐயா. நாங்கள்லாம் எங்கள் மாமியார் ரொம்ப நல்லவங்கன்னு போகிற இடத்துலலாம் சொல்லுவோம். உங்களால் சொல்ல முடியுமா? சரி, நாங்கள் தப்பே பண்ணலனால மன்னிப்பு கேட்போம். உங்களால் முடியுமா? இல்லை, தப்பு பண்ணிட்டாதான் சாரி சொல்லுவீங்களா? முடியாது, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். கடைசியாக எங்கள் குழந்தையா, அதாவது உங்கள் தங்கச்சிங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் எவ்வளோ அன்பாக, ஆதரவாக, அனுசரணையாக, ஆசையாக இருக்கோம். அந்த மாதிரி என்றைக்குன்னா ஒரு நாள் நீங்கள் எங்கள் தங்கச்சிங்கிட்ட இருந்திருக்கீங்களா? இதுக்கெல்லாம் பதில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கய்யா. இதையே ரைமிங்காக டைமிங்காக சொல்லணுன்னா நடுவர் ஐயா இப்போ சொல்ல போகிறாரு, ஆண்களிடம்தான் எப்போதுமே இருக்குது பொறுமை. இதை கேட்டால் இந்த பெண்களுக்கு வரும் பொறாமை, ஆண்களுக்கு இருப்பதோ பொறுப்பு. இதை கேட்டால் ஏன் வருது உங்களுக்கு கடுப்பு, வெறுப்பு? ஆண்களிடம் எப்போதுமே இருப்பது சகிப்பு, பெண்களிடம் இருப்பதோ வெறும் கொதிப்பு. இப்படி தீர்ப்பு சொன்னா எகுரும் நடுவரோட நல் மதிப்பு. இதுவே குமாரனின் சிறப்பு. வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக பேசியிருக்கார். ஒரு யதார்த்த தமிழை எடுத்துக்கிட்டு கையில் ரொம்ப அழகாக அப்படியே உங்களை எல்லாரும் அப்படியே உள்ளங்கையில் உட்கார வச்சிட்டார். ரொம்ப அழகான பேச்சு. ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, நாங்கள் எங்கள் மாமியார் நல்லவங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? சார், எங்கள் ஊரில் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மருமக ஆட்டோவில் அழைச்சின்னு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு சொன்னார், அம்மா ரொம்ப நல்லது செஞ்சுருக்கம்மா, ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா அந்த அம்மாவை காப்பாற்றியிருக்க முடியும். அந்த அம்மா சொல்லுது, நான் அப்போவே சொன்ன ஆட்டோக்காரனை மெல்லமாக போடா, மெல்லமாக போடா. இந்த பக்கம் பார்க்குற அந்த பிள்ளைகள்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதாங்க பட்டிமன்றத்துக்கு தமிழுக்கு கிடைத்த ஒரு மரியாதை இல்லையா? ரொம்ப அருமையாக பேசின குமரனுக்கு வாழ்த்துக்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் ரம்யா, வாங்கம்மா. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது பெண்களிடமே. அதிரடியாய் பேச வருகிறார் ஹியூஸ்டன் வாழ் திருமதி ரம்யா. அடுத்த வாரம்
வீட்டில் நீங்கள் ஒரு பொருள் காணோன்னா பெண்கள் எல்லாம் எப்படிங்க தேடுவீங்க? கண்ணில் பார்த்தானே தேடுவீங்க. ஆனால் இந்த ஆண்கள் எப்படி தேடுவாங்க தெரியுமா? குரலில் தேடுவாங்க. எங்கே போச்சு காணோம், எங்கே போச்சு காணோம். இவங்க குரலை ஒசத்தி பேசினா அந்த காணாமல் போன பொருளே பயந்து போய் ஐயா நான் இங்கே தான் இருக்கேன் ஜாமீன் வந்துடும்னு நினைப்பேன். கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி மார்ச் 1-2 கோயம்புத்தூர் கொடிசியாவில். வரம் தேடும் அந்தந்த சமூகத்திற்கான குளோபல் கம்யூனிட்டி மீட். திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில். கல்யாண மாலை புகழ், பட்டிமன்றம், பேச்சரங்கம் என களை கட்டும் விழாக்கள். அனைவரும் வருக. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com.